Hi friends, welcome to Masala with Sultan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாத்துக்கும் டே டு டே லைஃப்ல தேவைப்படுற 12 கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். அது வந்து கிச்சன் டிப்ஸ் வீடியோ and meal planning வீடியோ நான் அப்லோட் பண்ணிருந்தோம். சோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா லிங்க் நான் கீழ தரேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் நீங்க பாத்துக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. டிப் நம்பர் 1, அதாவது நம்ம நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு எவ்வளோதான் நம்ம சாஃப்டாக குழைச்சாலுமே சப்பாத்தி வந்து ஓரளவுக்கு ஹார்டாகவே வந்துட்டுருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு இந்த மாதிரி வந்து குழைச்சி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சமாக வந்து சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதுனால அந்த மாதிரி கலரில் இருக்குது. அடுத்ததாக கொஞ்சமாக வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு பாலாடை வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாலாடை. இந்த மாதிரி நீங்கள் பாலாடை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி சுடும்போது ஒரு டீஸ்பூன் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாலும் ஊற்றி அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் நீங்கள் சப்பாத்தி எப்பவும் போல் குழச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி சப்பாத்தி சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல சாஃப்டாகவும் வரும். மெயினாக நீங்கள் ஏதாவது ஸ்டஃப்டு சப்பாத்தியெல்லாம் பண்ணுறீங்க, பன்னீர் பராத்தா இல்லை கேரட் பராத்தாலாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த டிப்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 2, இப்போ நம்ம மசாலாலாம் அரைப்போம் இல்லையா, பச்சை மிளகா வச்சு ஏதாவது மசாலா அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும் நம்ம அதை எடுக்கும்போது. அந்த மாதிரி கை எரியாமல் இருக்கிறதுக்கு கையில் ஒரு 2 சொட்டு அளவு கடுகு எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்ருங்க கையில். இந்த மாதிரி பண்ண அப்புறமா நீங்கள் வந்து அந்த மசாலா வந்து எடுத்து பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட வந்து காரமே அடிக்காது. ஸோ இந்த டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 3, நம்ம நிலக்கடலை எப்போவாவது வருத்தோம் அப்படின்னா அதை உடனே வந்து நம்மளால் கை வச்சு அதோட தோலெல்லாம் வந்து பீல் பண்ணி எடுக்க முடியாது, ரொம்பவே சூடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டவலில் வந்து அந்த நிலக்கடலையெல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா வந்து அதை பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதோட தோலெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ரிமூவ் ஆகி கிடச்சிரும். ஈஸியாக உங்களால் வந்து அந்த நிலக்கடலையை தனியாக பிரித்து எடுத்துக்கவும் முடியும். ஸோ இதையும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 4, அதாவது நம்மள நிறைய பேர் சப்பாத்தி மாவு வந்து குழச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம். ஸோ அடுத்த நாளுக்கு தேவைப்படுற மாதிரி, இல்லைனா மிச்சமாகிடுச்சுன்னா கூட ஃப்ரிட்ஜில் நம்ம வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து அது மேலே ரொம்ப ரஃப்பான ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிரும். இல்லைன்னு பார்த்திங்கன்னா கலர் மாறிடும், ரொம்ப சாஃப்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஈரமான துணி வந்து எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனான கிளாத் வந்து நல்லா நனைச்சி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம சப்பாத்தி மாவு வச்சு நல்லா wrap பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது மேலே இருக்கிற அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது. சப்பாத்தியும் வந்து நல்லா சாஃப்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 5, அதாவது நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இல்லை க்ரீமி பன்னீர் இல்லை க்ரீமி சிக்கன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்படும். பட் ஃப்ரெஷ் க்ரீம் சீக்கிரமாக வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்காது. அதனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலாடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 1 டீஸ்பூன் அளவு பாலாடை நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் வந்து இந்த பாலாடை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யும்போது வரும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஏதாவது க்ரீமி டிஷ் பண்ணும்போது பாலாடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அடுத்த டிப்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 6, நார்மலாக நம்ம கொண்டக்கடலை வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் நைட்டே நம்ம ஊற போடணும். ஸோ அந்த மாதிரி மறந்துட்டோம் அப்படின்னா காலையில் நமக்கு ரொம்ப நேரம் விசில் வச்சுட்ருக்கணும். அப்போது அது அந்தளவுக்கு வந்து வெந்து வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் எப்பவும் போல் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அந்தளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஆப்போ சோடான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ இப்போ ஒரு 3 விசில் விட்டு நான் எடுத்ததுக்கப்புறமா காட்டுறேன் பாருங்கள், நல்லாவே வந்து வெந்திருக்கும். ஸோ நான் வந்து புலாவுக்கு ரெடி பண்ணுறதுனால ஒரு 3 விசில் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டேன். நீங்கள் சுண்டலெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா விசில் கூட விட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டான கொண்டக்கடலை வந்து நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 7, நம்ம பிரியாணி புலாவ் இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துவோம். அது சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அது கீழே நல்லா பிடிச்சி அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும், கரிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துனதுமே நீங்கள் வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சீக்கிரமாக வணங்கியும் கிடச்சிரும். அதே மாதிரி கீழே வந்து அடி பிடிக்காமையும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 8, இது ஒரு பிகினர்ஸ்க்கான டிப்.
பாஸ்மதி ரைஸ் நம்ம எப்பவும் குக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சி போயிடும், அந்த மாதிரி எல்லாம் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணும்போது 30 மினிட்ஸே வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச அப்புறமா 2 கப் அளவு அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி இந்த ரேஷியோவில் வச்சு குக் பண்ணி பாருங்கள். ரைஸ் வந்து கரெக்டாக முடுமுடுன்னு வரும். அதே மாதிரி நல்லா வந்து வெந்து இருக்கும், குழஞ்சி போகாத அரிசி முடஞ்சி போகாமல் சூப்பராக வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணும்போது இந்த ரேஷியோவில் வந்து குக் பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 9. அதாவது நம்ம வீட்டில் பிஸ்கெட்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சு வைப்போம், இல்லைனா வெளியிலேருந்து கூட வாங்கி நம்ம அதை ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிஸ்கெட் சில டைம் நவுத்து போயிடும், இல்லைனா ஒரு ஃப்ரெஷ் இல்லாத மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னரில் 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை இல்லைனா அரிசி வந்து போட்டுக்கோங்க. அது கூடவே 4-5 கிராம்பும் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்ச அப்புறமா நீங்கள் அந்த பிஸ்கெட் வந்து அந்த கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா பிஸ்கெட்ஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 10. அதாவது நம்ம முட்டை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன கிராக்ஸ் இருந்தால் அது வந்து உள்ளே போட்டதுமே வந்து ஒன்றோட ஒன்று மோதி நல்லா பெருசாகி அந்த முட்டையில் இருக்கிற இதெல்லாம் வெளியில் வந்து அப்படியே அந்த தண்ணி வந்து ஸ்பாயில் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தண்ணியில் இருக்கிற முட்டை வந்துட்டு உடையாது. ஸோ இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஆழமுள்ள ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த முட்டையெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா முட்டையும் இந்த ஆழமான பாத்திரத்தில் போட்ட அப்புறமா இதை வந்து நல்லா வந்து ஷேக் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சமாக ஆறுன அப்புறமா பண்ணுங்கள். ரொம்ப சூட்டோடு பண்ணிங்கன்னா முட்டை வந்து பிஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் ஆறுன அப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து ஷேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மேல் தோல் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஸோ நிறைய முட்டையெல்லாம் உங்களுக்கு பீல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 11. நம்ம வீட்டில் ப்ரெட்டெல்லாம் வந்து வாங்குவோம். அது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அது நல்லா கட்டை மாதிரி ஆயிரும், ரொம்ப காஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா சுருட்டிக்கிங்க. சுருட்டிட்டு அந்த மேலே இருக்கிற கவரை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஏர் டைட்டாக வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ உங்கள் ப்ரெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 12. அதாவது நம்ம முட்டை ஸ்டோர் பண்ணும்போது எப்போவுமே அந்த கூர்மையான எட்ஜு பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து கீழே போகிற மாதிரி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். அந்த கூர்மையான பகுதி வந்து கீழே பார்த்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முட்டையோட மஞ்சக்கருவு வந்து நடுவுலேயே இருக்கும். ஸோ முட்டை வந்து சீக்கிரமாக நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது அடுத்த டிப்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 12. அதாவது நம்ம வீட்டில் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு மீதி பிஸ்கெட் அப்படியே வச்சுருவோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா அது நல்லா நவுத்து ஃப்ரெஷ் இல்லாமல் போயிடும். ஸோ இதை எப்படி குயிக்காக வந்து கிறிஸ்பியாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து வீட்டில் ஏதாவது சூடான இதை ஏதாவது மூடி வச்சுருப்போம் இல்லையா, இல்லை பால் காய்ச்சினதோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து சூடாக வந்து இருக்கும்போது அதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருப்போம். ஸோ அந்த சூடான தட்டில் வந்து இந்த பிஸ்கெட்ஸ் வந்து வச்சுருங்க, நவுத்து போன பிஸ்கெட்ஸு. அதே மாதிரி நீங்கள் ரஸ்க்கும் வந்து ட்ரை பண்ணலாம், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் கழிஞ்ச அப்புறமா அந்த பிஸ்கெட்டை திருப்பியும் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்கெட்ஸும் அந்த ரஸ்க்கும் எல்லாம் நவுத்து போனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறிடுது. ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ.